வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். ஸ்ரீ பராபர வருட சித்திரை மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை, ஆங்கிலத்தில் 23/4/2026, இரவு 8:50 வரைக்கும் வளர்பிறை சப்தமி திதியும் அதற்கு பிறகு அஷ்டமி திதியும் காணப்படுது. காலையில் 8:57 வரைக்கும் புனர்பூச நட்சத்திரமும் அதற்கு பிறகு பூச நட்சத்திரமும் காணப்படுது. மாலை 6:08 வரைக்கும் சுகர்ம நாம யோகமும் அதற்கு பிறகு திருதி நாம யோகமும் காணப்படுது. காலையில் 9:46 வரைக்கும் வணிசை கரணமும், இரவு 8:50 வரைக்கும் பத்திரை கரணமும், காலையில் 9:46 வரைக்கும் கரசை கரணமும், இரவு 8:50 வரைக்கும் வணிசை கரணமும் அதற்கு பிறகு பத்திரை கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னு சொன்னால் தெற்கு திசையில் இருக்க, அதுக்கான பரிகாரம் தைலமாகும். தெற்கு திசை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தைலத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். அந்த தைலம்ங்கிறது வலி நிவாரணி. நம்ம உடம்புல அடிபட்டால் நம்ம பூசுகிற ஏதோ ஒரு நிவாரணி தானமாக கொடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு போகிற காரியங்கள் சாதகமாக நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 10:47 11:30 வரைக்கும், மதியம் 12:30 1:30 வரைக்கும் நல்ல நேரமும், மதியம் 1:41 3:14 வரைக்கும் ராகுகாலமும், காலையில் 5:59 7:31 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 9:04 10:36 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தோம்னு சொன்னால் நாள் முழுவதும் வளர்பிறை சப்தமி திதிக்கு, சப்தமியில் தொழில் சிதையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் எதையுமே இன்றைக்கு செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும். அப்போ அதனால் இன்றைக்கு நான் என்ன தொழில் செய்யலாம், என்ன சிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தாண்டி, கரசை அப்படின்னாலே நீரோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வருது. செய்துக்கிட்டு இருக்கவங்க அதை தொடர்ந்து செய்துட்டு போங்க. வணிசை கரணம் 9:46 பிறகு வருது. இந்த கரணத்தில் தொழில் சார்ந்த விஷயம் புதிதாக ஆரம்பிக்கக்கூடாது. ஆனால் உங்களுடைய மேல் அதிகாரிகள், அரசாங்கத்துறையில் இருக்கவங்ககிட்ட ஏதாவது விண்ணப்பிக்கணும், அனுமதி பெறணும்னா நீங்கள் 9:40 பிறகு இதை நீங்கள் உபயோகிக்கலாம். உங்களுக்கு அது சிறப்பாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நேரடியாக இன்றைய நாளுக்கான இந்த ராசி பலனுக்குள்ளே போகிறேன். இந்த ராசி பலன் அப்படின்னு நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒவ்வொரு நாளுமே ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன விளக்கம்னா, பலனை எப்படி பார்ப்பது. ஏன்னா நாங்கள் சொல்கிறது பொது பலன். இந்த பொது பலனில் இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு லக்னத்தை எடுத்துக்கணும். சிம்ம லக்னம், காலபுருஷனுக்கு 5வது வீடாக இருக்கக்கூடிய சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. நாங்கள் சொல்கிற விஷயம் எல்லாம் அந்த கோடிக்கணக்கான விஷயத்துக்கும் 100% 100% விழுக்காடு பொருந்துமா அப்படின்னு கேட்டா, ஏன் நாங்கள் சொல்றது பொது விஷயம். இன்றைக்கு கொழும்பில் மழை வரும் அப்படிங்கிறது பொதுவான விஷயம். இந்த கொழும்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொழும்பு 1 முதல் 15, 1லேருந்து 15 வரைக்கும் மழை பெய்யுமா? அடுத்து கொழும்பு 15க்குள்ள எல்லாம் பெய்யுமானா இல்லை. கம்பஹா மாவட்டத்தில் மழை வீச்சு அதிகமாக இருக்கும். கம்பஹா மாவட்டம்னு எடுத்தாலே அதில் வத்தலை வந்துடுது. அங்கிட்டு மாபோல, மாபாக, ராகம, கழனி, இருபத்கொடை, நீர்கொழும்பு எல்லா இடத்துலையும் அடிச்சு மழை வீச போதா? இல்லை. இது பொது விதி. ஏன் அந்த இடங்களுக்கு மட்டுமே அது வேலை செய்தில்லை அப்படின்னா, அதனுடைய காலநிலைகளும் அந்த தட்பவெப்பங்களும் வித்தியாசம். அது மாதிரி தான் உங்களுக்கும் நம்ம சொல்கிற பலன் உங்களுக்கு மாறுபட்ட பலனாக மாறுவதற்கான சில காரணங்கள் இருக்குது.
அதில் முதலாவது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது லக்னம். நம்மளுடைய சகோதர இனத்தவராகிய பௌத்தர்கள், சிங்களவர்கள் லக்னையன் தான் பேசுவாங்க, ராசியை பற்றி பேச மாட்டாங்க. நிறைய பேர் சொல்ல இல்லை, நம்ம சொல்கிற ராசியை தான் அவங்க லக்னன்னு சொல்கிறாங்க. இல்லை, லக்னம் வேறு, ராசி வேறு. லக்னம்ங்கிறது உயிர். ஏன்னா அது சூரியனிடமிருந்து வருவது. சூரியன் தான் உற்பத்திக்காரகன், ஆத்மாக்கெல்லாம் காரகன். சந்திரன் யார்? அவர் உடல்காரகன், மனோக்காரகன். ஜாதக விதியின்படி சூரியன்னா தந்தை, சந்திரன்னா தாய். சூரியன் தந்தை உயிர் கொடுக்கிறார், தாய் உடல் கொடுக்கிறார். அப்போ நீங்கள் உடலுக்கு பார்த்தீங்கன்னா உயிரற்ற உடல் என்ன அர்த்தம்? பிணம். அப்போ பார்க்க வேண்டியது லக்னம். அப்போ லக்னத்தை தெரிஞ்சுக்கணும். லக்னத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்? ஜாதக கட்டத்தை எடுங்க. அதில் 12 ராசி கட்டம் போட்டிருப்பாங்க. ராசி கட்டம், நவம்ச கட்டம், பாவக அம்சம், பஞ்சக அம்சம், சப்தாம்சம், அஷ்டம்சம், தசமாம்சம், இப்படி இருக்கு. அதெல்லாம் தேடாதீங்க. ராசி கட்டம், ராசின்னு போட்டு எழுதியிருக்க கட்டத்தில் ஒரு கட்டத்தில் லானா போட்டிருப்பாங்க, ஒரு கோடு போட்டிருப்பாங்க, இல்லை ஒன்றுன்னு அதை எழுதியிருப்பாங்க. எனக்கு பாண்ட ராசி கட்டத்தில் இருக்க எல்லாத்துல பேருமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றீங்க. ராசி கட்டத்தில் உங்களுடைய ராசி கட்டத்தை எடுத்தா இடது கை பக்கத்தில் தான் முதலாவது ஒரு சதுரம் இருக்கும், மேல் நோக்கி மூலையில். அதுக்கு அடுத்தது ஒரு சதுரம் வரும். அது நடுவில் 2 சதுரம் வரும். மொத்தம் 4 சதுரங்கள் மேலே இருக்கும். இந்த பக்கம் 4 சதுரம், இந்த பக்கம் 4 சதுரம், இந்த பக்கம் மொத்தம் 12 சதுரம் இருக்கும். அப்போ காலபுருஷ தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அதில் இருந்து 2வது, அதான் நடுவில் இருக்கிறதுல முதலாவது. அதுக்கு பேர் மேசம். மேசம். அப்போ நீங்கள் அதில் உங்களுக்கு லானா போட்டிருந்தா அதுக்கு பேர் மேச லக்னக்காரர்கள். நீங்கள் 2வது வீடு, அதுலேருந்து அடுத்த வீடு, அதில் உங்களுக்கு லானாவோ ஒன்றா போட்டிருந்தா அதுக்கு ரிஷபம். அதுக்கு அடுத்த வீடாக இருந்தால் மிதுன லக்னம். அதுக்கு அடுத்த வீடாக இருந்தால் கடக லக்னம். அதுக்கு அடுத்த வீடாக இருந்தால் சிம்ம லக்னம். இந்த பக்கம் மூலையில் இருக்கிற வீடு கன்னி லக்னம். அதுக்கு அடுத்தது வர்றது துலா லக்னம். அதுக்கு அடுத்தது வர்றது விருச்சிக லக்னம். இந்த பக்கம் மூலையில் இருக்க தனுசு லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், மீன லக்னம். அப்போ ஏதோ ஒரு லக்னத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ லக்னம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். லக்னத்தை பாருங்க. இல்லை எனக்கு ராசி கட்டம் தெரியாது, லக்னம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, வேற எப்படி? அங்கே எழுதியிருப்பாங்க, நீங்கள் இந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, இந்த ராசியில் பிறந்திருக்கீங்க, இந்த நட்சத்திரத்தில் பின்ன எழுதியிருப்பாங்க. பாருங்கள், இவ்வளவோ ஒன்றும் இல்லை. என்கிட்ட ராசியே இல்லைன்னா பக்கத்தில் இருக்க ஜோசியரை போயிட்டு நேரத்தையும் பிறந்த திகதியும் கொடுத்தீங்கன்னா அவர் லக்னத்தை சொல்லிட போகிறார். முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்து உங்களுடைய மகாதிசை என்ன நடக்குது, புத்தி என்ன நடக்குது. மகாதிசையும் புத்தியும் உங்களுக்கு சாதகமா? சாதகர், மாரகர், மாரகர்னு வாங்க, பாதகரகன்னு வாங்க. இதெல்லாம் விட்டுட்டு அதில் வேறு விதமாக பார்க்கணும். அதை பார்க்கக்கூடியவங்கள்ட்ட கொடுத்து பார்த்தீங்கன்னா சாதகமாக பாதகமானு சொல்லிடுறாங்க. அடுத்தது தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்கள். ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை தர புத்தி இருக்கு, அது நடக்குதான்னு பாருங்கள். நடந்தால் என்ன செய்யறது? ஒரு உதாரணத்துக்கு ஊழ்வினை புத்தி நடக்குது அப்படின்னா அந்த கிரகம் ஏதோ விதத்தில் பாதிப்படைஞ்சிருக்கும். எந்த புத்தி நடந்திருக்கோ அந்த புத்திநாதன், அந்த கிரகாதிபதி ஏதோ விதத்தில் அதுக்கு போயிட்டு அழகான நீங்கள் பரிகாரத்தை செய்துட்டு வந்துட்டீங்கன்னா இந்த புத்தியில் உங்களுக்கு நன்மையே நடக்காட்டிக்கும் பாதகம் நடக்காது, ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். எது முக்கியம்? நான் கோடீஸ்வரன் ஆகணும், முக்கியமாக தான். ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகணும். கோடீஸ்வரனாக இருந்தும் பிரச்சனை இருந்து, நீ வாழ்கிறது கஷ்டப்படும் போதும் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் நான் கோடீஸ்வரனும் இல்லை, பிச்சைக்காரனும் இல்லை, நான் நிம்மதியாக வாழ்கிறேன். எது முக்கியம்? நிம்மதி. அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதுகளை தெரிஞ்சுக்கிட்டு பண்ண பாருங்க. முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது மேசராசி அன்பர்களே. மேசராசி இன்றைக்கி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் உங்களுக்கு நன்மை நடக்கும். வாங்கிறது, விற்கிறது, கடன் சிக்கல் எல்லாம் தீரும். அடகு வைக்கிற, மீட்கிறது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயத்தில், உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் நினச்சே நடக்கும். வாழ்க்கையை மாற்றத்துக்குரிய ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் முயற்சி சார் உங்களுக்கு வெற்றியை தரும். கணவன் மனைவிலே அந்யோன்யம் இருக்கிறவங்க மன நிம்மதி கூடும்,
உயர்கல்வி படிப்பவர்களும் சரி, சாதாரண கல்வி படிப்பவர்களுக்கும் இன்றைக்கி அதுக்கான உங்கள் முயற்சிக்கான வெற்றி கிடைக்கும். அந்த முயற்சியை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், சூரிய பகவான், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி இவங்களை வழிபடுறதோட ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாந்து கேட்குற நன்மையை தரும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி எதை செய்தாலும் கவனமாக செய்யுங்க. நீங்கள் என்ன செய்துக்கிட்டு இருந்தாலும் கவனமாக செய்யுங்க. ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அதில் தடை வரத்தான் போகுது. குடும்ப உறுப்பினர்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். நான் அதே மாதிரி அவங்க எல்லா விஷயத்துலேயும் ஒரு தொழிலை செய்கிறீங்க, அது புதுசாக ஆரம்பிக்கிறீங்க, ஒருத்தரை சந்திக்க போகிறீங்க, ஒரு பத்திரங்களை பதிவு செய்ய கொடுக்க போகிறீங்க, ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு அது சரி பார்க்கணும். இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை செய்து பொறுமையும் அமைதியும் நிதானமும் கவனத்தோடு இன்றைக்கி இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், ஆஞ்சநேயர், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, வாழ்க்கையில் எல்லாருமே சில விஷயங்களை நம்ம செய்துக்கிட்டே தான் இருப்போம். முக்கியமாக இன்னைக்கு நீங்கள் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கும். அந்த குடும்ப உறுப்பினர் யாராக இருக்கட்டும், முக்கியமாக சொல்லணும்னா கணவன் மனைவி வாக்குவாதங்கள், சண்டைகள், அது யாராக இருக்கணும், அப்பா அம்மா, அதுலேயும் முக்கியம்னா கணவன் மனைவி சண்டைகள், வாக்குவாதங்கள் எதையும் செய்ய வேண்டாம். திருமணம் சம்பந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். கையில் இருக்க பணத்தை தேவையில்லாமல் செலவழிக்க வேண்டாம். வார்த்தை பிரயோகங்களை பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா சிக்கல் வரும்போது தேவையில்லாத வார்த்தையை பேசிடுவீங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் பிறக்கும். உத்வேகம், நீங்கள் செய்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நேர்மறையான பாதையில் போகிறதுக்கான வழிகளை காட்டக்கூடியதாக இருக்கும். அதில் கடன் கொடுக்கல் வாங்க சிக்கல்களை தீர்த்து கொள்ளுங்க. நோயிலேருந்து வெளியேறதுக்கான வழிகள் கிடைக்கும், அதுலேருந்து வெளியே வாங்க. தொழிலில் அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதையும் சரியான முறையில் முயற்சி பண்ணுங்கள். அதுக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேடி வரும். வெளிநாடு போகணுமா, முயற்சி பண்ணுங்கள், தொழில் வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்க உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான், விநாயக பெருமான், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடல் கடந்து தொடர்போடு எதை செய்துக்கிட்டு இருந்தாலும் கவனமாகவும் நிதானமாகவும் செய்யணும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு குழந்தைகள் விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. காதல் விஷயம், அதாவது குடும்ப சொத்து, பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையற்ற செலவுகள், விரயங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும். காதல், களியாட்டம், கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மன நிம்மதி குறைவாகவும், தூக்க இன்மை பிரச்சனைகளோ அல்லது ஏதோ ஒரு சிக்கலை மாட்டுப்பட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலைகளோ உங்களுக்கு தோணலாம். கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருங்க, அதுக்கான வழி பிறக்கும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கணும். நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்நாடக யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையானதாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள். தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை வளர்க்கும் போது ஒரு குடும்பத்திலே இருக்கலாம், கணவன் மனைவி இடத்திலே இருக்கலாம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கலாம். இந்த எதிர்பார்ப்புகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டா நன்மை தரும். தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி இடத்திலே சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன நிம்மதி கொஞ்சம் குலையிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள், அன்னை அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா இவங்களோட பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பார்த்து கேட்குற நன்மையை தரும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் தொழிலுக்கு முயற்சி பண்ணுங்க, குழந்தைக்கு முயற்சி பண்ணுங்க, முக்கியமாக ஆண் குழந்தைக்கு முயற்சி பண்ணுங்க, தொழிலை விருத்தி அடையத்துக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த முயற்சிகள்லாம் தடை வரும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது.
எதை செய்தாலும் தொழிலாக இருக்கட்டும், வாய்ப்பாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அவசரப்பட்டு முடிவெடுத்துறாங்க. பயணங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். தம்பி தங்கைகள் அதே மாதிரி குழந்தைகள், ஆண் குழந்தை விஷயம், தந்தையினுடைய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கருணாதன், யோகாதிபதி வழிபாடுகளோடு சேர்த்து நீங்கள் இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு, செவ்வாய் பகவான் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பாக இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா தந்தை வழி உறவுகள், அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் சார்பாக சில எதிர்பாராத நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல்வியில் முன்னேற்றம், குடும்பத்தில் மனமகிழ்ச்சி, வாழ்க்கையில் ஏதோ ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா எதிர்பாராத விதத்தில் ஒரு சில வாய்ப்புகள் வரும். அதுகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அந்த தீர்மானத்தில் முன்னேறணும். குடும்பத்தில் புது உறுப்பினர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு. இப்போ செலவுகள் தேவையில்லாத ஒரு நஷ்டமோ விரைவில் அது குறையிறதுக்கு வாய்ப்பு. சேமிப்புகள் அதிகரிக்க, இல்லை பண வரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு அவரோட சூரிய பகவான் குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்தது தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் மட்டும் உங்கள் வாழ்க்கை துணையும் நீங்கள் தேவையில்லாத சிக்கல்களை பேசி அழுத்தங்களை உருவாக்கி உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சிக்கலை உருவாக்க போகிறீங்க. நீங்களும் அவங்களும் சரி கவனமாக இருக்கணும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றது வெளியே இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் போனாலும் சரி, வந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருங்க. களவு போகிறது, திருட்டு போகிறதெல்லாம் நடக்கிறதுக்கு. ஏன்னா நீங்களே இன்றைக்கி ஒரு சக்தி இல்லாத மாதிரி ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருப்பீங்க. அதனால சிக்கல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர், அது மட்டும் இல்லை உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள். குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னா இன்றைக்கி அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது திருமணமாக இருக்கலாம் அல்லது திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். கணவன் இருக்க கருத்து வேறுபாடு தீர்த்துக்கணும்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகள், கடற்கடந்து தொடர்போட ஏதோ ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவருக்கோ மனைவிக்கோ வெளிநாட்டு வாய்ப்போ ஒரு நல்ல தொழில் முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி பல வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கும்ப ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. நோய் நொடிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் அவசரப்பட்ட எந்த முடிவும் செய்யாதீங்க. அவசரப்பட்டு எந்த எதிர்பார்ப்புகளையும் வச்சுக்கொள்ளாதீங்க. அதே நேரத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் யோசித்து நிதானமாக செயற்படக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளுங்கள். எதிரிகள் தொல்லைகள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான், சனி பகவான், குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது சொத்து, பூர்வீக சொத்து, குடும்ப சொத்து, இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவு, முக்கியமாக பாக பிரிவினை வாங்கிறது, விற்கிறது, தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், ஆண் குழந்தைகள் சார்ந்த விஷயம், முக்கியமாக ஆண் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா காதல், களியாட்டம், கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.